தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் விஜயகாந்த், மு.க.ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசே காரணம் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ஆகியோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி விஜயகாந்த் மீது முதலமைச்சர் சார்பில் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதேபோல் மு.க.ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மீது வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜமாணிக்கம், மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதியும், அன்புமணி ராமதாஸ் ஏப்ரல் 21ஆம் தேதியும், விஜயகாந்த் ஏப்ரல் 25ஆம் தேதியும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மு.க.ஸ்டாலின் சம்மன் கிடைத்தால் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தயார் என்று தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியுடைய பிரச்சனை வந்தது காரணமே அது முறைப்படி திறந்து விடாத காரணம் தான். ஆக ஏற்பட்ட பேரிடர் ஆபத்து அது இயற்கையாக ஏற்பட்ட பேரிடர் அல்ல, செயற்கையால ஏற்பட்ட பேரிடர் தான். எப்போ தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஞானதேசியம் சொன்னாரோ அன்னிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் தலைவர் கலைஞர் அவர் கூட தொடர்ந்து அதை வலியுறுத்தி கவர்னர்கிட்ட போய் கூட மனு கொடுத்து நீதி விசாரணை வைக்க சொல்லியிருக்கிறோம். அதனால என் மேல அவதூறு வழக்கு சம்பந்தமா போட்டிருக்காங்கன்னு செய்தி கேள்விப்பட்டேன். எனக்கு இன்னும் சம்மன் வரல. வந்துச்சுன்னா என்ன தேதி, எந்த நேரம் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றத்துக்கு நான் வருவதற்கு ஜெயலலிதா போல வாய்தாலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டா நான் நேரடியாக வருவேன்.